வணக்கம். நான் தான் சௌமியா. என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். இந்த 14 டேஸ் சேலஞ்சில இன்னைக்கு தான் வந்து 40th டே. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. லவ்வபுளான பர்சன்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க விஷ் பண்ணலாம். ஸோ அப்பா, அம்மால இருந்து பிரதர்ஸ் வரைக்கும் நீங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணலாம். அண்ட் உங்க எல்லாருக்குமே என்னோட ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஸோ நீங்க எல்லாருமே என்னோட லவ்லி சிஸ்டர்ஸ். ஸோ அதனால உங்க எல்லாருக்குமே என்னோட விஷஸ். அண்ட் டே 1ல என்ன வெயிட் இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 81.85 இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 82 கிலோ வரைக்கும் இருந்திருக்கேன். அண்ட் இன்னைக்கு லாஸ்ட்டாக இன்னைக்கு 14th டே நான் வெயிட் செக் பண்ணும்போது 77.55. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ 4.5 கிலோ வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே. நான் நார்மலாகவே வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது இந்த டியூஸ்டேவால் தான் மாற்றினே. ஏன்னா 1 மணிக்கு தான் நான் வந்து இங்கே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் ஒரு 3 லிட்டர்ஸ் தண்ணியை குடிச்சிருக்கேன். ஸோ நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், அது ஒன்று. ஸோ இந்த விளக்குக்காக நான் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன், அதனால அது ஒன்று. அண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ட் ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் பூசணிக்காய் ஜூஸ் தான் எடுத்துக்க போகிறேன். அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா நார்மலாக எப்பயும் போடுற எல்லாமே போட்டு வச்சுட்டேன். இதை குடிச்சிட்டு அது ஃபாஸ்டிங் வந்து அந்த டைம் பிரேக் பண்ணுவேன். நீங்கள் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு டீ காஃபியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஏதாவது நல்ல ஃப்ரெஷ் வெஜிடபிள் ஜூஸை நீங்கள் ஃபாஸ்டிங்கில் பிரேக் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 12:50. ஸோ அந்த டைமில் நான் ஜூஸ் எல்லாம் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை குடிச்சிக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து இதை ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஃபர்ஸ்ட் மீலாக இன்றைக்கி வந்து ஆப்பிள், அது கூட வந்து வீட் ப்ரெட்டும் பீனட் பட்டர் எடுத்துக்க போகிறேன். ஸோ வீட்டிலே செய்கிற பீனட் பட்டர். ஸோ தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பொடிச்சு எடுத்துக்கணும். ஸோ கொஞ்சம் நல்லா கொரன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இது தான் இருக்கும். நீங்கள் பல்ஸ் கொடுத்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா திரும்ப கொஞ்சமாக உப்பு மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் வந்து இதை அரைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான க்ரீமியான பட்டர் கிடைக்கும் வீட்டிலையே. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டி. இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை விட இது வந்து ஹெல்தி வெர்ஷன். அதை விட இது டேஸ்ட் உண்மையாகவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ 2-3 ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த ஆயில் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்பூன்லேருந்து கீழே அழகாக வந்து மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான் நமக்கு வந்து பீனட் பட்டர் ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் 1 மணிக்காக விளக்கும் ஏற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா வெற்றிலை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து டக்குன்னு இப்போ ரீசண்டாக தான் இந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சுன்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய வேண்டுதல் இருக்குது. அதுக்காக தான் நான் இந்த விளக்கு ஏற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏற்றுனதுக்கப்புறம் செம்ம பாசிட்டிவிட்டி எனக்குள்ளேயே. அது வெளியே வந்து என்னால் சொன்னால் அது எப்படி எல்லாருக்கும் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எனக்கே செம்ம சேஞ்சஸ் இருந்தது. அதை வந்து நான் என்ன ஏதுன்றதை நாளைக்கு வர வீடியோஸில் செப்பரேட்டாக கொடுக்குறேன். இதுக்கப்புறம் செம்ம டிஃப்ரென்ஸ் எனக்கு இருந்துச்சு. இது நான் 3வது வாரம் இந்த விளக்கை ஏற்றுறேன். ஸோ ஏற்றி முடிச்சுட்டு என்னோடய ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக இந்த க்ரீன் ஜூஸை 1 மணிக்கு கரெக்டாக குடிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1:30க்காக 3 வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து ஹோல் வீட் ப்ரெட். இதில் மைதா எதுவுமே கிடையாது. நல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை ப்ரெட். ஹாட் ப்ரெட்டில் கிடைக்கும். ஹாட் ப்ரெட்ஸில் பாண்டியில் இருக்குது, அங்கே கிடைக்கும். ஸோ வேறு எங்கேயா கிடச்சி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். அண்ட் டேஸ்ட்லேயும் நல்ல மைல்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆப்பிளுக்கு இன்றைக்கி க்ரீன் ஆப்பிள் இருந்தது, அதை எடுத்திருக்கேன். க்ரீன் ஆப்பிள் இல்லைனா நீங்கள் வேறு எந்த ஆப்பிள் வேணால் சாப்பிட்லாம். இதாக சாப்பிடணும்னு கிடையாது. இப்போ எல்லா லோக்கல் ஷாப்லேயும் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் கிடைக்கிது. அதனால் இதுக்குன்னு தனியாக நம்ம போய் வாங்கணுன்னுலாம் இல்லை. சப்போஸ் எப்போயா பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் எடுத்துருக்கேன். பீனட் பட்டரும் ஆப்பிளும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போகிற வேலைலாம் இருந்தது. ஈவினிங் போல் நான் வெளியே போயிட்டு வரதுக்கு மணி 8 மணி ஆகிடுச்சு. போகிறப்பே வந்து மஸ்க் மெலான் கட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்னோடய 2வது மீலாக ஃபாஸ்டிங்கை தாண்டி ஃபாஸ்டிங் இருக்கிற டைமுக்கு நான் வந்துட்டேன். காலையில் சாமிக்கு படைத்த பாலை ஏலக்காய் போட்டு காய்ச்சி வச்சுருந்தேன். அதையும் அந்த பழத்தோடு போட்டு அடித்து நைட்டு டின்னருக்கு வந்து இதை குடித்து இன்றைக்கி வந்து முடிச்சிட்டேன். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா 8:30 வரைக்கும் ஆகிடுச்சு. வெளியே போயிட்டு கொஞ்சம் சாமி ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் அதெல்லாமே வந்து நாளைக்கு வர வீடியோஸில் செப்பரேட்டாக கொடுக்குறேன். ஏன்னா இதோட அது மிங்கிள் பண்ணால் அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, அதனால தான். அண்ட் இன்றைக்கி வந்து ஹோல் டே எனக்கு இந்த
ஒரு பாசிட்டிவ் வைப்போட செம்ம ப்ளசண்ட்டாக ஐ ஃபீல் வெரி ஹாப்பியாக இந்த டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆச்சு. இங்கே இருக்கிற நிறைய திங்ஸ்லாம் நான் வெளியே தான் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் செப்பரேட்டாக நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் குரூப்பை பற்றி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து ஒரு வெயிட் லாஸ் மெயின்டெனன்ஸ் குரூப் தான். இந்த குரூப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட் இல்லை டயட் சார்ட்டை கொடுத்து அப்படியே நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. வீட்டில் நம்ம சாப்பிட்றத வச்சு எந்த அளவுக்கு நம்ம வெயிட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த குரூப். அதை விட முக்கியமாக டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. எல்லாருமே பண்ணும்போது நானும் பண்ணலாமே அப்படின்னு ஒரு தாட் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் இந்த குரூப்போட முக்கியமான மோட்டிவே. டிசிப்ளினாக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான். இன்றைக்கி காலையில் எனக்கு இந்த ஒரு சிஸ்டர் வந்து இதை அனுப்பியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா அது சொன்னால் புரியாது. சப்போஸ் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். என்ன ப்ராசஸ் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஃப்ரீயாக கிடைச்சா அதுக்கான வேல்யூ இருக்கவே இருக்காது. தேங்க்யூ, பாய்.